கேட்கிறார்கள், சார் பெரிய பெரிய ஸ்லோகன்லாம் எங்களால சொல்ல முடியாது, சிம்பிளா ஏதோ ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க. அத நாங்க அப்படியே ஒரு கார்ல போகும்போது அல்லது பிளைட்ல போகும்போது அல்லது ஷிப்ல போகும்போது அல்லது நாங்க ஏர்போர்ட்ல உட்காந்து இருக்கும் போது நாங்க தியானம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஸ்லோகன் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல நிறைய பார்த்திருக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. இந்த மவ சிவ மா சி நா, மவ சிவ மா சி நா இந்த ஸ்லோகனை தினம்தோறும் 33 முறை சொல்லப்பட்டாலே இவர்களுக்கு எந்தவித தோஷமா இருந்தாலும் அது குறைந்துவிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. செய்து பார்ப்போம். வெற்றியை கண்டிப்பாக எதிர்பார்த்து அந்த வெற்றி நாம் அனுபவிப்போம். நமஸ்காரம், நமஸ்காரம். மவ சிவ. நிறைய கட்டிடங்கள் பாதையில் நிற்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது எது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு கட்டிடத்திற்கு நாம் இரும்பு வாங்குவதாக என்றால் சனிக்கிழமை அன்றுதான் வாங்கப்பட வேண்டும். வேற ட்ரஸ் கிரில்லு எல்லாமே நம்ம டெலிவரி எடுக்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை அன்றுதான் எடுக்கப்பட வேண்டும். அன்று எடுக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு கடன் இல்லாமல் அன்று பணத்தை கொடுத்த பிறகுதான் அதை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. முடிஞ்சவரை நாமும் அதை செய்து பார்ப்போம். வெற்றியை தேடுவோம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள், மீனராசியில் பிறந்தவர்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு காரியத்திற்காக, முக்கியமான காரியத்திற்காக செல்லும் பொழுது ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடான பதார்த்தங்களை சாப்பிட்டு விட்டு சென்றால் அந்த காரியமானது சற்று தாமதமாக நடைபெறுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஆகவே முடிந்த வரைக்கும் இந்த வெளியே செல்லும் பொழுது இந்த ராசியில் உள்ளவர்கள் அந்த சூடான பதார்த்தங்களையோ காஃபி டீ சாப்பிடுவதை சற்று குறைத்துக் கொண்டு வேறு சில பானங்களை குடித்து விட்டு சென்றால் அவர்களுக்கு அந்த காரியம் பலித்தமாகும். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. கிச்சன் அறையில் வடமேற்கு மூலை அல்லது தென்மேற்கு மூலையில் ஒரு சின்ன பவுல்ல, கப்புல, கண்ணாடி பவுல் அல்லது பாத்தீங்கன்னா வெள்ளி பவுல் அல்லது ஒரு மர பவுல்ல அரிசியை போட்டுட்டு அந்த அரிசிக்கு மேல அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணேஸ்வரி வச்சு நம்ம வழிபாடு செய்யப்பட வேண்டும். அந்த அன்னபூர்ணேஸ்வரிக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பெயர் சொல்லாததும் வைக்கப்பட வேண்டும். என்னது? வசம்பு. 3 வசம்பு வைக்கலாம் அல்லது விராலி மஞ்சள் 3 வைக்கப்படலாம். அது மாதிரி வைக்கப்பட்டு அந்த சமையல் ரூம் போன உடனே, அம்மா தாயே, இந்த கிச்சன்ல எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாமல் இன்றைய காரியங்களை திறம்பட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு சமையலை பண்ணோம். இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய தசமி திதி அன்று, வளர்பிறை வரக்கூடிய தசமி திதி அன்று வீரபத்திரர் வழிபாடு செய்யப்பட்டால் இவர்களுக்கு மிகவும் வீரங்கள் அதிகமாகும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் துறையில் உள்ளவர்கள், ராணுவ துறையில் உள்ளவர்களுக்கு ஆயுள் கூடும். அதே போன்று தேய்பிரல் வரக்கூடிய தசமி திதி அன்று இந்த குரு பகவானை வழிபடும் பொழுது இவர்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் குறைக்கப்பட்டு இவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கின்றது. ஆகவே அதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில். இந்த திதிகளுக்கும் இறைவனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றன. வளர்பிறை திதி அல்லது தேய்பிறை திதி. இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய சப்தமி திதி அன்று
வளர்பறையா இருந்தால் நாம் சூரியனுடைய வழிபாடு செய்யப்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கின்றது. அதே இந்த தேய்பிரல் வரக்கூடிய சப்தமி திதி அன்று இந்த முனிவர்களை, அகத்தியர், கொங்கணர், இது போன்று இருக்கக்கூடிய முனிவர்களை வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு யோகங்கள் கூடுகிறது, வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது, வருமானத்திலும் சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்கின்றது என்பது உண்மையான உண்மை. நம்பிக்கை இருப்பின் செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். ஒரு சாரர் சொல்லக்கூடியது, நாங்க எப்ப வண்டியில போனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுகிறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, போற காரியம் சரியாவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. குறிப்பாக எவர் ஒருவர் இந்த சனி ஓரை என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில், சனிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 6 to 7 சனி ஓரையா இருக்கும். நீங்க கேலண்டர்ல பாத்துக்கோங்க, இந்த சனி ஓர டைம்ல நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக வண்டி எடுத்து செல்லும் பொழுது அந்த காரியமானது குறைந்தது 70-80% ஃபெயிலூர் ஆயிருது. ஒண்ணு வண்டி ஃபெயிலூர் ஆயிரும், இல்ல டிரைவர் வர மாட்டாரு, இல்ல அவருக்கு தலைவலி வந்துடும், இல்ல நமக்கு தலைவலி வந்துடும், இல்ல போற இடத்துல ஓனர் இருக்க மாட்டாரு, இல்ல அப்படியே போனாலும் என்ன பேமெண்ட் வராது, இது போன்ற தொந்தரவுகளை கொடுக்கும். ஆகவே இந்த வண்டி எடுத்துட்டு வெளியில நம்ம புறப்படும் பொழுது, ஒரு காரியத்துக்கு செல்லும் பொழுது சனி ஓரையில் செல்ல வேண்டாம். சென்றால் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஒரு சாரருக்கு என்னன்னு கேட்டா, ஜாதக ரீதியாக ஒரு திருமணம் நடந்தால் கூட குழந்தை பிறப்பு ஏற்படுவதில்லை. சில நேரங்களில் உணர்வுகள் அவர்களுக்கு தூண்டப்படுவதில்லை. அப்பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்வுகள் தூண்டப்பட வேண்டும். இந்த குண்டலி சக்தியும் மேலே உயர வேண்டும் என்றால் இந்த குண்டலி முத்ரா அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த லெப்ட் ஹேண்ட்ல இருக்க கையை நம்ம இந்த மாதிரி வச்சிடணும், இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற கையை இந்த மாதிரி வச்சு இந்த இதை அப்படி மூடிக்கணும். இந்த மாதிரி மூடிட்டு இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பெருவரலை இது மேல டச் பண்ணிக்கணும். இது மாதிரி டச் பண்ணிட்டு டெய்லி எனக்கு என்ன ஒரு 5 minutes நம்ம பிராக்டிஸ் பண்ணா இவர்களுக்கு உணர்வுகள் தூண்டப்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உணர்வுகள் தூண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய நரம்புகள் சரியான முறையில் இயக்கப்பட்டு என்னன்னு கேட்டா உணர்வுகள் தூண்டப்பட்டு குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும், குண்டலி சக்தியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. சோ நம்பிக்கை இருப்பேன், நீங்க செஞ்சு பாருங்க, ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஒரு சாரருக்கு பாத்தீங்கன்னா இந்த திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது, நெஞ்சுவலி வந்துருது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு உதவி என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த அபான வாயு முத்ரா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த முத்ரா எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது கட்டை பெருவிரல், இந்த பெருவிரலை மடைக்கிறோம். அதுக்கு நடுவில் என்னன்னு கேட்டா அந்த ஆள்காட்டி விரலை கீழே வச்சுக்கணும், வச்சு இந்த கட்டை விரலை அப்படி அமுத்திக்கிறோம். அதன் பிறகு இந்த சுண்டு விரலை தவிர மற்ற 2 விரலையும் என்னன்னு கேட்டா நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம பிரஸ் பண்ணிட்டு ஒரு 15 minutes இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா அப்படியே இந்த பிரீத்திங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பொழுது இந்த ரோஜா பூவானது அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறதை நம்ம பார்த்து நினைச்சிட்டே இருக்கணும். அதோட ஸ்பரிசம் நம்ம மேல பட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இந்த அபான வாயு முத்ரா பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹார்ட் அட்டாக் சம்பந்தமானது கண்ட்ரோல் ஆகுது, ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கும், ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது உண்மை. இந்த குழந்தை பிறப்பு ஏன் ஒரு சிலருக்கு இருப்பதில்லை, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வாஸ்து முறைப்படி அந்த வீடானது கிழக்கில் இருக்கலாம், மேற்கில் இருக்கலாம், வடக்கில் இருக்கலாம், தெற்கில் இருக்கலாம், எந்த திசையிலும் என்ன இது இருக்கலாம், மெயின் டோர் இருக்கலாம். ஆனால் அந்த மெயின் டோர் ஆனது கிழக்கில் தென்கிழக்கு மூலையில், அதே போன்று வடக்கில் வடமேற்கு மூலையில், அதே மாதிரி தெற்கில் தென்மேற்கு மூலையில் மெயின் டோர் அமைப்பு இருக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு ஏற்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச். அதே போன்று அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சற்று ஊனமாக பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வை உண்டு. இந்த மாதிரி தெரியாத ஒரு நோயா இருந்தாலும் சரி, அல்லது தோஷமா இருந்தாலும் சரி, அதை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படின்னா, கரெக்டா என்னன்னு கேட்டா ஒரு நம்மளோட வாயில என்னன்னு கேட்டா ஒரு 100 ml நல்லெண்ணெய் வாயில ஊத்திட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கணும். அதை வேகமா கொப்பளிக்கணும். அப்படி பண்ணும்.
வாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டே இருந்துட்டு காலையில் எழுந்த உடனே முதல்ல செய்யணும். நல்லா அப்படி பண்ணும். பண்ணிட்டு என்னன்னு கேட்டால் அதை வந்து அப்படி கீழே நம்ம துவைச்சிடணும். இதே மாதிரி 3 டைம்ஸ். அதே மாதிரி என்னன்னு கேட்டால் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல 15 மினிட்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் செய்யணும். ஆண்களாக இருந்தால் கிழக்கு பார்த்து செய்யணும், பெண்களாக இருந்தால் வடக்கு பார்த்து செய்யணும். இது மாதிரி ஒரு 3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பல்லை துவக்க வேண்டும். இது எப்போ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை சனிக்கிழமை இந்த மாதிரி செய்யப்பட்டால் எந்த நோயா இருந்தாலும் என்னன்னா ஒரு கண்ட்ரோல்ல வந்து நிற்கும் சாஸ்திர பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 பக்கம் வீதி வச்சுக்கலாம். சென்ட்ரல்ல மட்டும் வீடு இருக்கு. ஒட்டுக்கா அந்த ஒரு 30 வீடு 40 வீடு இருக்கலாம். அந்த ஒரு 30 வீடு 40 வீடு இருந்து 4 பக்கம் தெரு இருக்கப்பட்டால் அது தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நைருதி மூலையில் மட்டும் என்னன்னு ஒரே ஒரு வீடு லோயர் பாயிண்ட்ல இருக்கப்பட்டால் அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் என்னன்னு என்ன ப்ராப்ளங்கள் அதிகமாக கொடுக்கும். அதாவது என்னன்னு கேட்டா அது அந்த தென்மேற்கு மூலையில ஓனரா இருந்தால் கூட அவ்வளவு சொத்து என்னன்னு அவர் பயன்படுத்த முடியாது. ஏன் அம்மனுக்கு அரளிப்பூவானது ரொம்ப விரும்பி அம்மன் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இந்த அரளிப்பூவில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் இருக்கும். அதுல 3 இலைகள் கரெக்டா என்னன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த செடியை பிடிச்சி அப்படியே அளந்து பாருங்க, ஈக்குவலா இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணமாக தென்படும். இந்த முக்கோணம் என்பது ஒரு நெருப்பு சிம்பலை குறிக்கிறது. முக்கோணம் என்பது நெருப்பு சிம்பலை குறிக்கிறது. இந்த முக்கோணத்து நடுவுல தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூ விடுகிறது. அப்ப நெருப்பில் பூத்த பூவாக கருதப்படுகிறது. நெருப்பில் பூத்த பூ வாடாத பூ. ஓகே, அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் பேசும் பொழுது இந்த பூவை அம்மன் நேசிக்கிறது, அதை விரும்புகிறது. என்ன செஞ்சா அந்த மகாலட்சுமி கடாட்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஃப்ரைடே 6 to 7 AM 2 வெற்றிலை, ஒரு பாக்கு, ₹1 காயின் 1, அதுக்கப்புறம் கடுக்காய் தோல் சிறிதளவு எல்லாம் இதுல வச்சு ஓகே இத மடிச்சு ஒன்னு பீரோல வச்சுக்கலாம், அல்லது பாக்கெட்ல வச்சுக்கலாம், அல்லது பஸ்ல போனா பஸ்ல வச்சுக்கலாம், கார் ஓட்டிருந்தா கார்ல வச்சுக்கலாம், ஆட்டோ ஆட்டோல வச்சுக்கலாம், பிரீஃப் கேஸ் இருந்தா பிரீஃப் கேஸ்ல வச்சுக்கலாம். எங்கெல்லாம் பணம் புழங்குதோ அந்த இடத்துல பூரா வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு இருக்கணும். அந்த வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் வந்தவன அடுத்த வெள்ளிக்கிழமை அப்படியே எடுத்துட்டு புதுசா பண்ணலாம். அந்த மிச்சம் இருக்கிற அந்த ₹1 காயினை வந்து எடுத்து உங்களோட குலதெய்வத்துக்கு போடலாம். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. பழைய காலத்துல சொல்லியிருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை வந்து நம்ம செருப்பால் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ யார் ஒருவரை செருப்பில் அடிக்கும் பொழுது கண்டிப்பாக இவரோட யோகம் அவருக்கு மாறிடும், டிரான்ஸ்பர் ஆயிரும் அப்படின்னு கணக்கு. காரணம் எப்படி வருகிறது என்று பார்த்தால், நம்ம காலில் விஷ்ணு தேவர் இருப்பதனால் அந்த விஷ்ணுவுக்கு பாதுகாப்பாக செருப்பு இருக்கனால செருப்போட வந்து அவர் சேர்ந்துருவார், ஐக்கியமாகி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்காக தான் நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா அவர்கள் அணிந்த செருப்பை வைத்து வணங்குவார்கள். பெரிய பெரிய சுவாமிஜியோட செருப்பெல்லாம் அணியிறது என்னன்னு கேட்டா அவரை கும்புறத்துக்கு ஈக்குவல் வந்து இந்த செருப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அப்போ இந்த சாதாரண ஒரு செப்பல் சம்பந்தமானதுல எவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம செருப்பை வந்து நம்ம ஒரு வீட்டுல கொண்டு போய் விட்டா கூட ஒரு பக்கம் ஓரமா 2 ஜோடியா கொண்டு போய் விடுறது. ஒரு சிலர் போனவொன்னா அந்த பக்கம் ஒன்று விடுவாங்க, இந்த பக்கம் விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு. ஒருவரை வந்து என்னன்னு நம்ம காலாலும் எட்டி உதைக்க கூடாது. காலால் எட்டி உதைக்கும் பொழுது
விஷ்ணு பகவான் வந்து என்னன்னு கேட்டா அவருக்கு நெகட்டிவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கு. ஒரு மேஷராசிக்காரர்களா இருந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியர், மேஷராசியா இருந்தா சுப்பிரமணியர் கும்பிடணும். ரிஷபராசியா இருந்தா எனக்கு என்ன மதுரை மீனாட்சி. அதே மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யப்பட வேண்டும். கடகராசி கர்க்கடா அவங்க பாத்தீங்கன்னா அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதே சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் பிரம்மாவை வழிபாடு செய்யப்பட வேண்டும். கன்னியாராசியாக இருந்தால் என்னது மகாலட்சுமியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். இவர்கள் துலாராசிக்காரர்களாக இருந்தால் சரஸ்வதியை வழிபாடு அதிகமாக செய்யப்பட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் சாஸ்தா ஐயனாரை கும்பிடப்பட வேண்டும், இந்த ஐயப்பாவை. அதே எனக்கு என்ன தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் வெங்கடாதளபதியை கும்பிடப்பட்டால் இவர்களுக்கு யோகங்கள் கூடிக்கிட்டே இருக்கும், நினைத்தது நினைத்த வண்ணத்தில் இருக்கும். அதே மகர ராசிக்காரர்களாக இருந்தால் ராஜராஜேஸ்வரியை, மகர ராசிக்காரர்கள் ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாக இருந்த புவனேஸ்வரி தாய். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 9வது இடம் அல்லது 10ஆம் இடத்தில் சனி பகவான் அல்லது ராகு அல்லது கேது ஏதாவது ஒரு கிரகம் அமைந்திருந்தால் தகப்பனாருக்கு பிறகுதான் இவருக்கு யோகம் ஏற்படும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே இவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் நன்றாக படித்து நல்ல வேலையை பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும். தந்தையை நினைத்தோ தாயை நினைத்தோ சொத்து கிடைக்கும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தன் காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் உயர்ந்தால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இல்லை என்றால் அவர் இறந்த பிறகுதான் அவருக்கு பிறகுதான் இவர்களுக்கு யோகம் ஏற்படும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவரை ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வைக்கிறது, ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கறது, இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தை நம்மை போன்று அவரும் முதலாளி ஸ்தானத்துக்கு வருவார் என்பது உண்மை. செக் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், வெற்றி நடை போடுவோம். நமஸ்காரம் நமஸ்காரம். மவ சிவ. எவர் ஒருவர் என் 8ல் பிறந்திருந்தாலோ, என் 4ல் பிறந்திருந்தாலோ, என் 7ல் பிறந்திருந்தாலோ, லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலோ, லக்னத்தில் ராகு இருந்தாலோ, லக்னத்தில் கேது இருந்தாலோ, அவருடைய டேபிள் மீது, ஆபீஸ் டேபிள் மீது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீல நிறத்தில் உள்ள ஒரு ஃபைல் அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கப்பட வேண்டும். அவர் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் இருக்கணும். அப்பப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபைலை வந்து திறந்து அதில் வைக்கிறது, போகிறது வர்றது, அது போன்று சில இதெல்லாம் நம்ம செய்யணும். அது போன்று இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு காரியத்தில் சென்றாலும் வெற்றி நடை போடுவார் என்பது உண்மை. ஆகவே முடிந்தவரை இதை கருத்தில் கொண்டு நாமும் அதை செய்து பார்ப்போம், வெற்றியை எதிர்பார்ப்போம். ஒரு சில குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியாக நல்ல படிப்பு யோகம் இருக்கும், ஆனால் அவர்களால் படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். இவர்கள் இந்த லக்னத்தில் கேது உள்ளவர்கள் அல்லது 7ஆம் நம்பரில் பிறந்தவர்கள், 16ல் பிறந்தவர்கள், 25ல் பிறந்தவர்கள், இதுபோன்று வெள்ளருக்கு விநாயகரை வைத்து தினந்தோறும் அதற்கு ஒரு பூ வைத்து வணங்கப்பட்டால் அவர்களுக்கு படிப்புல ஞாபக சக்தி கூடும், கவனம் கரெக்டா இருக்கும், மார்க்கின் விகிதம் கூடும், தேவையில்லாத எண்ணங்கள் தீய செயல்கள் அவர்கிட்ட கிட்டக்க வராது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. ஆகவே முடிந்தவரை நம்பிக்கை இருப்பின் நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு சில பெண்களுக்கு இந்த வயிற்றுல வந்து சில கட்டிகள் இருக்கும், தெரிந்தோ தெரியாமலோ சில வயிற்றுல ரணம் உருவாயிரும். இது போன்ற கட்டிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்கு சற்று காலதாமதமாக இருக்குது. அதனால இவர்கள் இறைவனுக்கு இது போன்று ராம் சீதாப்பழம், இது ராம் சீதாப்பழம் வைத்து இறைவனிடத்துல நம்ம வணங்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த குழந்தை பேர் ஏற்படும் என்பது உண்மை. ஆகவே நாம் எதையும் ஒரு நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் கண்டிப்பாக அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று உணர வேண்டும். இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் கடவுளை வழிபட்டு வந்தாலும் ஒரு சில படங்களை வீட்டில் வைக்கப்படும் பொழுது இவர்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. குறிப்பாக ஒரு தாயாகப்பட்டவள் குழந்தைக்கு சோர் ஊட்டுவது போன்று, அன்னம் ஊட்டுவது போன்று வைக்கப்பட்டு அதற்கு கீழே ஒரு குத்துவிளக்கில் மயில் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை வைத்து அதை தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்தால், நேரம் கிடைக்கும் பொழுது அதை உற்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. செய்து பார்ப்போம், நாமும் வெற்றி அடைவோம். இந்த எண் 3ல் பிறந்தவர்கள், லக்னத்தில் குரு உள்ளவர்கள், குருவும் சந்திரன் சேர்ந்தவர்கள், குருவும் சுக்கிரனும் இருப்பவர்கள் கண்டிப்பாக நெற்றியில்
சந்தனம் வைத்துக்கொண்டு வெளியே செல்லப்பட்டால் அவர்கள் செல்லக்கூடிய காரியமானது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த காரியமானது பலித்தம் ஏற்படும். சனிக்கிழமை தோறும் நேரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தோசோர் பவுனா நம்பர் 8 காம்பினேஷன் 8ஆம் தேதி பிறந்தவர்கள், 17ஆம் தேதி பிறந்தவர்கள், 26ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்ட தீரும். குறிப்பாக இந்த ஆஞ்சநேயர் ஒரு மலைகளில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லது மூங்கில் மரங்களால் சூழப்பட்ட ஆஞ்சநேயர், அதுபோன்ற ஆஞ்சநேயரை வழிபடும்போது அவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். அப்பொழுது அந்த ஆஞ்சநேயருடைய ஸ்லோகன் சொல்லிவிட்டு குறைந்தது 17 முறை அல்லது 26 முறை சுற்றி வந்தால் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். இதோட பேர் என்னன்னு என்ன, டச் மீ நாட், தொட்டால் சினிங்கி. இந்த தொட்டால் சினிங்கியை காலை எழுந்தவுடன் அதன் அருகே சென்று கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து அமர்ந்து அதன் அருகே கையை கொண்டு சென்று வணங்கிவிட்டு வெளியே சென்றால் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். அந்த தொட்டாச்சினிக்கு முன்பாக நின்று நாம் அதனிடத்தில் பேச வேண்டும், கேட்க வேண்டும், இது போன்று வேண்டும், நல்ல திறமை கொடுக்க வேண்டும், யோகங்கள் கூட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கேட்கப்பட வேண்டும். அவ்வாறு கேட்கப்பட்டால் கண்டிப்பாக நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். ஒருமுறை செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். மாவ சிவ. இந்த லக்னத்தில் சூரியன் உள்ளவர்கள் அல்லது சூரியன் கெட்டுப்போனவர்கள் அல்லது கண்ணில் தொந்தரவு உள்ளவர்கள் காலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்துவிட்டு இந்த சூரிய நமஸ்காரம் செய்த பிறகு ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த சூரிய திசையானது உயர்ந்த பதவியை கொடுக்கும். குறிப்பாக இவர்கள் ஒரு IAS ஆபீசர், IPS ஆபீசர், அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்பவர்கள் கண்டிப்பாக காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும். முடிந்தால் ஒரு முறை செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். மாவ சிவ. இந்த செடியோட பேரு கொளிஞ்சி என்று சொல்லுவார்கள். இந்த செடியோட பேரு கொளிஞ்சி என்று சொல்வார்கள். இந்த வயிற்று வலி அதிகம் உள்ளவர்கள் இந்த கொளிஞ்சி செடியை எடுத்து அதை வேருடன் பிடுங்கப்பட்டு அந்த வேர் இருக்கும், அந்த வேரை கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டோம் என்று அந்த சாற்றை முழுங்கப்பட்டால் கண்டிப்பாக தீராத வயிற்று வலி குறையும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. இந்த கொளிஞ்சி செடியில் இருக்கக்கூடிய பூவானது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா ப்ளூ கலர்ல இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், தீராத வயிற்று வலியானது கண்டிப்பாக குறையும் என்பது உண்மை. மாவ சிவ. சோ நிறைய பேருக்கு எனக்கு என்ன, இந்த மூட்டு வலி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும், காலில் மூட்டு வலி இருக்கும், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, இடுப்புல வலி இருக்கும், போறது இருக்கும். சோ இதை சரி செய்வதற்கு சித்தர்கள் ஒரு சில மருத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நார்த்தங்காய் நம்ம ஊர்க்கா போடும், அந்த நார்த்தம் பழமாக வாங்கி 2ஆக கட் பண்ணி அந்த தோலுடன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூட்டு எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நன்றாக தேய்க்கப்பட வேண்டும். இதை குறைந்தது என்னன்னு கேட்டா 11 நாட்களுக்கு அந்த மூட்டு எங்கெல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல நம்ம தேய்க்கப்பட்டால், முதுகுல எந்த இடத்துல வலி இருக்கோ, பேக் போன் ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த இடத்துல தேய்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த வலி குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய வாக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் 11 நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். ஒரு சாரர் நான் வெளிநாடே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பவர்கள் ஒரு முறை மட்டும் என்னன்னு அனுஷ நட்சத்திர நாளன்று புறப்பட்டு சென்று பாருங்கள், கண்டிப்பாக அன்று வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்ட தீரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனுஷ நட்சத்திர நாளில் ஒரு பதவி ஏற்பது, கடற்பயணம் செய்யறது அல்லது மாங்கல்யம் செய்ய கொடுக்கறது, வீடு நம்ம ஒரு கால்கோல் போடுறது, அப்புறமேட்டு குழந்தைகளுக்கு நம்ம பேர் வைக்கிறது, இது மாதிரிலாம் செய்யறது, அல்லது புதுசா ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த நாளில அனுஷ நட்சத்திர நாளில் ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதெல்லாம் செய்யப்பட்டால் அது விருத்தியாகும், சக்சஸ் உங்க கையில கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள், கண்டிப்பாக சக்சஸ் உங்க கையில கிடைச்சே தீரும். ஒரு சாரருக்கு தோசோர் பானான் நம்பர் 4 காம்பினேஷன் ஆர் 7 காம்பினேஷன் ஆர் நாக்கில் மச்சம் உள்ளவர்கள் ஏதாவது ஒன்று தவறாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையானது பழித்து விடுகிறது. அதிலிருந்து வெளியே வருவதற்காக வேப்ப மரத்து இலை அல்லது வேப்ப மரத்து குச்சியை காலையில் எடுத்து அந்த குச்சியில் பல்லை விளக்கப்பட்டால் 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் வார்த்தைகள் பலிக்காமல் போய்விடும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே நாம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறை மாற்றுவதற்காக இதுபோன்று சில அமைப்புகளை மாற்றம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருமுறை செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். இந்த நவகரங்களுக்கு எந்தெந்த நைவேத்தியம் வைக்கப்பட்டால் அவர்களுக்கு யோகம் ஏற்படும் சொல்லிட்டு ஒரு சிறிய பார்வை. சூரியனுக்கு சர்க்கரை பொங்கலும்,
சந்திரனுக்கு பால் சாதமும், செவ்வாய் பகவானுக்கு வெண்பொங்கலும், புதனுக்கு புளி சாதமும், குரு பகவானுக்கு தயிர் சாதமும், சுக்கிரனுக்கு மட்டும் நெய் சாதமும், சனி பகவானுக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய எள் கலந்த சாதமும், ராகுவுக்கு உளுந்து கலந்த சாதமும், கேதுவுக்கு பல வகையான அன்னங்களை கலந்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் ஏற்பட்டு தீரும். இந்த நவ கிரகங்களின் பவர் உங்க மேல சூப்பர் இம்போஸ் ஆகும். கூடமே யோகங்களும் உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு. முடிந்தால் செய்து பாருங்கள். வெற்றி உங்கள் கையில். நன்றி, வணக்கம். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Gold time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan.